எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோடய புது சேனல் டிசைன் கேட்லிஸ்ட் வேர் எனிபடி கேன் டிசைன். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா CAD பற்றி பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் CADோட கம்ப்ளீட் டுட்டோரியல் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரம் இன்ட்ரடக்ஷன் பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இந்த டுட்டோரியலில் வரிசையாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு CADனா என்ன? CADன்றது என்னென்னா, ஒரு கம்பெனியோ ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஃபைனலாக ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்ட் நம்ம கையில் வந்து கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் எப்படி கிடைக்குன்றதை முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு CAD சாஃப்ட்வேர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன மாதிரி CAD சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குன்னா CATIA, CREO Parametric, SolidWorks, NX, Autodesk, AutoCAD இந்த மாதிரி வேரியஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த டுட்டோரியலில் என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா SolidWorks, CREO Parametric இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்ஸையும் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா CREO Parametric பார்க்க போகிறோம். இப்போ இந்த CREO Parametricன்ற சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா க்ரோமில் கெட் இன்டு பிசி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் எல்லா விதமான கிராக்டு வெர்ஷன் சாஃப்ட்வேர்ஸும் அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம CREO Parametric இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ CREO Parametricன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அதில் நிறையா CREO சாஃப்ட்வேர்ஸ் வரும். இல்லை PTC CREO லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னென்னா CREO 6ன்ற லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ CREO 6.0ன்னு சர்ச் பண்ணிட்டு கோன்னு கொடுங்க. இந்த இருக்கு பாருங்கள் CREO. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல, எப்படி உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறது, கிராக் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்கு ஒரு வீடியோவும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து அது மூலிமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது CREO Parametric நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் போயிட்டு கீழே PTC அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நிறையா இது இருக்குது. இதில் நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? CREO Parametric 6.0 செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே நோ ஸ்டார்ட் ஒர்க்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. மேக்ஸிமைஸ் பட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு மாடலை க்ரியேட் பண்ண போகிறோம். இட் மீன்ஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே நியூன்னு ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்ட்டுன்றது செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸ் அன்டிக் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற பார்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நேம் கொடுங்க. நான் இங்கே பார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். Part 1 அப்படின்னு சொல்லி ஓகே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எந்த யூனிட்டில் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க, என்ன யூனிட்லாம் நீங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எல்லாமே மில்லிமீட்டரில் கொடுக்க போகிறேன். அப்படின்னா MMNS பார்ட் சாலிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே அதை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். பேசிக்காக எல்லோரும் மில்லிமீட்டரில் தான் ட்ரா பண்ணுவோம். ஸோ MMNS பார்ட் சாலிடே டிஃபால்ட்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மாடல் பண்ண போகிறோம். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து மாடல் ட்ரீ. இப்போ நீங்கள் ஒவ்வொரு பார்ட் மாடலை மாடல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ப்ரொசீஜராக மாடல் பண்ணுவீங்க. அந்த ஒவ்வொரு ப்ரொசீஜரையும் சைட் பை சைடில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றது இங்கே மாடல் ட்ரீயில் நம்ம செக் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது தான் டூல் பார். இங்கே இருக்க டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இங்கே ஒரு 3 ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. இது என்னென்னு கேட்கலாம். இது பேர் வந்து பிளேன். இதை மேலே நீங்கள் மவுஸ் பார் வச்சிங்கன்னா இது ஃப்ரண்ட் பிளேன், இது ரைட் பிளேன், இது டாப் பிளேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இதை வரைய போகிறோம். ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் ஒரு ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஒரு ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது, ஒரு ரெக்டாங்குலர் ஒரு சாலிட் ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்குலர் சாலிட் ஆப்ஜெக்டை நம்ம மாடல் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. இதுதான் ஒரு ரெக்டாங்குலர் பார்ட்டு, சாலிட் பார்ட்டு. இப்போ இந்த பார்ட்டை பார்த்திங்கன்னா இதுக்கு இதில் பார்க்குறப்ப இது வந்து ஐசோமெட்ரிக் வியூ. இதில் வந்து சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ 3 வியூ இருக்குது. இப்போ இதை டாப்லேருந்து பார்த்தாலும் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தாலும் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி தெரியுது. இதே நீங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி தெரியுது. இப்போ நம்ம வந்து இதில் ஏதாச்சும் ஒரு வியூவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்க ரெக்டாங்கிள் மாதிரி தெரியுது. அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ரெக்டாங்கிளை ட்ரா பண்ணி அந்த ரெக்டாங்கிளை வந்து சம் டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிரும்.
எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் அதில் ஃப்ரண்ட் வியூ எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கெட்ச் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்கெட்ச் வியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ட்ராயிங் ஸ்பேஸ் வரும். இந்த ட்ராயிங் ஸ்பேஸில் தான் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பை வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு அதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே நிறையா டூல்ஸ் இருக்குது. லைன், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஆர்க், எலிப்ஸ், ஸ்ப்ளைன், ஃபில்லட், ஆஃப்செட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே லைன் இருக்குது. லைன் ஆப்ஷன் எடுத்து நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணலாம். அதர்வைஸ் எனக்கு இந்த லைன் ஆப்ஷன் எடுத்து வேணாம் அப்படின்னா இந்த மேலே டெலிட் செக்மெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி லைன் ட்ரா பண்ணி டெலிட் ஆயிரும். இப்போ எனக்கு ரெக்டாங்கிள் வச்சு ரெக்டாங்கிள் வரைய போகிறேன். ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரா ஆகிடும். இப்போ எனக்கு இது டைமென்ஷன்ஸ் நான் கொடுக்கணும். இங்கே டைமென்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா டைமென்ஷன் வரும். இப்போ நான் இந்த ரெக்டாங்கிளுக்கு ஒரு லென்த் வந்து ஒரு 500 mm கொடுக்குறேன். அதே மாதிரி பிரெத் வந்து ஒரு 250 mm கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ளஸ் மாதிரி லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் சைட்லேயும் ஈவனாக ஸ்பேஸ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த இது வந்து 250 ரெண்டாக பிரிக்கிறேன். 250 டிவைடட் பை 2. அதே மாதிரி இந்த 500 ரெண்டாக பிரிக்கிறேன். 500 டிவைடட் பை 2. ஓகே, இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து சம் டிஸ்டன்ஸுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் பண்ணால் தான் நமக்கு ஒரு 3D ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இங்கே வரைஞ்சி முடிச்சோடனே இங்கே ஓகேன்ற பட்டன் இருக்கும். ஓகே கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணி அந்த மாதிரி எல்லோ கலரில் உனக்கு வரும். இப்போ இந்த மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை பிடிச்சி இப்போ நகர்த்திங்கன்னா, மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த வேணும் அப்படின்றது வேணும்னா இந்த இடத்துல ஒரு எல்லோ கலரில் ஒரு டாட் இருக்கும். டாட்டை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி பார்க்கலாம், இழுத்து பார்க்கலாம். இப்போ இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. எனக்கு வந்து அந்த பக்கம் சம் டிஸ்டன்ஸ் வேணும். இப்படி வேணும் சம் டிஸ்டன்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்னா எனக்கு ஒரு 500க்கு வந்து எனக்கு என்ன வேணும்னா எக்ஸ்ட்ரூட் ஆகணும். 500 கிளிக் பண்ணி என்டர் அமுக்குங்க. 500க்கு வரணும். பட் இது பார்க்க வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து இந்த இமேஜில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா ஒரு இந்த இடத்துல ஒரு 250 கொடுங்க. கிட்டத்தட்ட பார்க்க கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் தான் வருது. இப்போ வந்து என்னென்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ரெக்டாங்குலர் மாடல் கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல வந்து ஓரியன்டேஷன்ஸ், சேவ்டு ஓரியன்டேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இங்கே டிஃபால்ட் ஓரியன்டேஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம இமேஜில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு இமேஜ் கிடச்சிரும். இதில் டார்க்காக இருக்குது, எல்லாமே வந்து சாலிட் கலரில் இருக்குது. எனக்கு சாலிட் கலரில் வேணாம், நீங்கள் இமேஜில் காட்டின மாதிரியே காட்டுங்க அப்படின்னா இந்த ஓரியன்டேஷன் பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன்னா ஒரு இது இருக்கும், டிஸ்பிளே ஸ்டைல். டிஸ்பிளே ஸ்டைலில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஷேடிங் வித் ரிஃப்ளெக்ஷன், ஷேடிங் வித் எட்ஜஸ், ஷேடிங், நோ ஹிடன் லைன்ஸ், வயர் ஃப்ரேம், இந்த மாதிரி நிறையா இருக்கும். எனக்கு ஹிடன் அப்படின்னு லைன் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வரும். ஹிடன் இல்லைன்னா எனக்கு நோ ஹிடன் வேணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நமக்கு உள்ள ட்ரா ஆன அந்த பிளெயின்ஸ்லாம் இருக்குது, இந்த பிளெயின் எனக்கு வேணும் அப்படின்னா இதில் போய்ட்டு செலக்ட் ஆலை கிளிக் பண்ணி எல்லாமே அன்செலக்ட் ஆயிரும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த இமேஜில் கிடச்ச மாதிரியே ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே கிடச்சிருச்சு. திருப்பியும் கிளிக் பண்ணி ஷேடிங் கொடுத்தீங்கன்னா பழைய இது வந்துடும். எனக்கு பிளெயின்ஸ் வேணும்னா திருப்பி செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா பிளெயின்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சர்க்குலர், ஒரு ஸ்பியர் எப்படி மாடல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணி டெலீட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். இப்போ டிஃபால்ட் ஓரியன்டேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி வந்துடும். இப்போ நம்ம ஒரு ஸ்பியர் வந்து வரைய போகிறோம். எப்படி ஒரு ஸ்பியரை வரைகிறது அப்படின்றதுனா, ஒரு செமி சர்க்கிளை நீங்கள் ரிவால்வ் பண்ணிங்கன்னா, ஒரு செமி சர்க்கிளை 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பியர் கிடைக்கும். அது எப்படி கிடைக்குன்றதை பார்ப்போம். இங்கே ரிவால்வ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரிவால்வ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதே ஃப்ரண்ட் வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் வியூ கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ராயிங் ஸ்பேஸில் ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆர்க் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அனதர் எண்ட்லேயே கிளிக் பண்ணிடுங்க. ஆர்க் வந்துருச்சு. செமி சர்க்கிள். இப்போ செமி சர்க்கிள் நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணிட்டோன்றது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இங்கே உள்ள ஒரு ரோஸ் கலரில் ஒரு கலர் ஷேடாக இருக்கா அப்படின்னா நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்டு.
கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்மளோட பார்ட்டு. இப்போ நம்ம எதை பொறுத்து ரிவால்வ் பண்ணணும்? இப்போ இந்த லைன், இந்த சென்டர் லைனை பொறுத்து ரிவால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணணும். சென்டர் லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர் லைன் வரும். லைனுக்கு நேராக வச்சு ஓகே பண்ணிடணும். ஓகே பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஒரு சென்டர் லைன் ட்ரா ஆகிடுது. அந்த சென்டர் லைனை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு சென்டர் லைனை சுற்றி ஒரு 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறப்ப நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்பியர் கிடைக்கும். இப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டோம்னா இந்த கிடைக்கிது பாருங்கள். இந்த அது எப்படி கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும்னா இதை பிடிச்சி ட்ராக் பண்ணி இழுத்து பார்க்கலாம். ஒரு செமி சர்க்கிள் அப்படியே ட்ராக் பண்ணி ரொட்டேட் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஸ்பியர் கிடைக்குது. மீன்ஸ் இங்கே எவ்வளோ ஆங்கிள் 360 டிகிரி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பியர் கிடச்சிரும். அவ்வளோதான். இப்படி தான் ஒரு ஸ்பியர் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு ரெக்டாங்குலர் பாட்டில் ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா இப்போ இந்த ஸ்பியரை வந்து டெலிட் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் திருப்பி க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி என்னென்னா டிஃபால்ட் ஓரியன்டேஷன் ரெக்டாங்கிள் போய் க்ரியேட் பண்ணோம். எக்ஸ்ட்ரூட் போனோம். என்ன பிளேனோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணோம். ஸ்கெட்ச் வியூ கொடுத்தோம். கொடுத்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணோம். டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணோம். எவ்வளோ கொடுத்தோம்? 500 கொடுத்தோம். இது ஒரு 250 கொடுத்தோம். இது ஈவனாக ஸ்பேஸ் ஆக்கிறதுக்கு இது 500 டிவைடட் பை 2 கொடுத்தோம். இது 250 டிவைடட் பை 2. ஓகே கொடுத்து இந்த லென்த்து நம்ம எவ்வளோ கொடுத்தோம்? 250 கொடுத்ததுக்கு முன்னாடி. இப்போது இந்த நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரெக்டாங்கிள் இந்த ஃப்ரண்ட் இந்த சர்ஃபேஸில் நம்ம ஒரு ஹோல் போட போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஹோலோ ஏதோ ஒரு ஷேப் போட்டு ஒரு ட்ரில் பண்ண போகிறோம். இப்போ இந்த சர்ஃபேஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிவிட்டு அதே ஸ்கெட்ச் வியூ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த சர்ஃபேஸில் நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்களோ அந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ நான் ஒரு ஹோல் போட போகிறேன். ஒரு சர்க்கிளை க்ரியேட் பண்ணிவிட்டு சர்க்கிளை வச்சு ட்ராக் பண்ணினா சர்க்கிள் கிடைக்கும். சர்க்கிளுக்கு டயமீட்டர் வேணும்னா எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 150 mm கொடுக்குறேன் டயமீட்டர். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு வரும். அடிஷ்னல் ஆட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த எல்லோ கலர் பிடிச்சி கிளிக் பண்ணி அப்படியே அந்த பக்கம் நீங்கள் இழுத்துட்டு போனீங்கன்னா உள்ள ஹோல் மாதிரி க்ரியேட் ஆகும். எனக்கு ஹோல் க்ரியேட் ஆக வேணாம், அந்த ரிமூவ் மெட்டீரியல் எடுத்து விட்டீங்க இந்த மாதிரி இருக்கும். இப்போ இப்படி இருக்குது. இப்போ உள்ளே க்ரியேட் பண்ணுறப்ப ஹோல் வந்து என்னன்னா எனக்கு ஹோல் ஃபார்ம் ஆகலை. எனக்கு ஹோல் ஃபார்ம் ஆகணும்னா மெட்டீரியல் ரிமூவ் மெட்டீரியல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிமூவ் மெட்டீரியல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஒரு ஹோல் க்ரியேட் ஆகிடும். அப்படி எனக்கு கம்ப்ளீட்டாக ஹோல் த்ரூ அவுட் தி ஹோல் ஃபுல் ஹோல் வேணும்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹோல் கிடச்சிரும் அதில். நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு இந்த டாப் சர்ஃபேஸ் மேலே அடிஷ்னலாக ஒரு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எங்கே க்ரியேட் பண்ணணுமோ அந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூடுன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி அதே ஸ்கெட்ச் வியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்ஃபேஸில் ட்ரா பண்ணுற எங்கே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ அந்த சர்ஃபேஸ் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ரெக்டாங்கிள் சர்ஃபேஸ் வந்து எனக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் மேலே எனக்கு வேணும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் மேலே நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டேன்னா மவுஸை ட்ராக் பண்ணி பாருங்கள். அது மேலே எனக்கு வந்து அனதர் சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு 3D பார்ட் க்ரியேட் ஆகிருக்கு இந்த சர்ஃபேஸ் மேலே. இது எனக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணும், இவ்வளோ ஹைட்டுக்கு வேணும், எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேல்யூ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை நீங்கள் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இதிலேருந்து இன்னொரு பார்ட் வேணும், இந்த சர்ஃபேஸ் இன்னொரு இது வேணும்னா திருப்பி அந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே அகைன் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பியும் எந்த இடத்துல ஸ்கெட்ச் வியூ கொடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் எனக்கு வேணும். சர்க்கிள் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஒரு சர்க்கிள் ஒரு பார் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீ லென்த்தை எக்ஸ்ட்ரூட் பண்ணி இழுத்து பார்க்கலாம். இந்த எல்லோ கலர் இது இருக்கும். எல்லோ கலரை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். இது சும்மா இந்த மாதிரி நம்மளே வந்து நிறையா
நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நீங்களாக ஓனாக க்ரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோரும், மறந்துடாதீங்க.